வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ இன்டரில் உங்களுக்குலாம் தெரியும் 2 குரூப் இருக்குல்ல. இப்போது குரூப் 1 ஃபஸ்ட்டு எழுதலாமா, குரூப் 2 ஃபஸ்ட்டு எழுதலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இது யாருக்கு இந்த டவுட் வரும் அப்படின்னா, என்னால் 2 குரூப் சேர்ந்து படிக்க முடியாது, நான் ஒரு குரூப் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் அதனால் ஒரு குரூப்பாக படிக்கிறேன், ஆனால் நான் குரூப் 2 ஃபஸ்ட்டு எழுதலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அட்வைஸ் கொடுக்குறேன். இப்போது குரூப் 1ல் அக்கௌண்ட்ஸு, லா, டேக்ஸ் 3 இருக்குல்ல. இது வந்து ரொம்ப 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 பேசிக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இது இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆடிட்டர் அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட்டை ஒரு சொசைட்டி என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா டேக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து உனக்கு டேக்ஸ் தான் உன்னை நோக்கி வருவாங்க மக்கள். 2வது அக்கௌண்ட்ஸ், 3வது லா. ஏன்னா சார் 3வது ஆடிட்டிங் தானே சார் வரணும், ஏன்னா ஆடிட் தானே சார் அவர் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, ஆடிட்ன்றது ஏதோ ஒரு ரூலை நீ செக் பண்ணுற, அந்த ரூலுன்றது லா. அப்போது லா இல்லாமல் ஆடிட்னு ஒன்று கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அப்போது இது இல்லாமல் என்னால் ஆடிட்டிங் எப்படி படிக்க முடியும்? ஸோ அப்போது நான் குரூப் 2ல் இருக்கிற ஆடிட்டிங்கை ஃபஸ்ட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது அபத்தம். ஏன்னா குரூப் 1ல் இருக்கிற அக்கௌண்ட்ஸையும் லாவும் தான் ரூல்ஸ். இன்ஃபேக்ட் அக்கௌண்ட்ஸுக்கே லா தான் ரூலு. நிறையா இடத்துல அக்கௌண்ட்ஸும் லாவும் இன்டர்லிங்க்ட் ஆகிருக்கும். ஏன்னா லாவில் அது தியரியாக இருக்கும், அதே சம் போடும்போது அது அக்கௌண்ட்ஸாக மாறும். அதே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தியரியாக இருக்கும், அதே நம்பர் பேஸ் பண்ணி சம் போட்டால் அது ப்ராக்டிக்கலாக மாறும். இதை ஒரு ஆடிட்டர் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு கம்பெனி லா பிரகாரம் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான்றது தான் ஒரு ஆடிட்டர் போய் செக் பண்ண போகிறாரு, அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது ஆடிட்டிங்கை வந்து நான் முதல்ல படிப்பேன், லாவை வந்து அக்கௌண்ட்ஸை வந்து நான் அப்புறம் படிப்பேன் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கனா மக படிச்சுக்கலாம் நீ, ஆனால் நீ புரிஞ்சு எந்த அளவுக்கு படிக்க முடியும்னு எனக்கு தெரியாது. சார் நான் வந்து குரூப் 1 படிச்சுட்டேன், அதுக்கப்புறம் குரூப் 2 படிக்கிறேன், ஆனால் குரூப் 2 நான் ஃபஸ்ட் எழுதலாமான்னு கேட்டால் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் குரூப் 1 படிக்காமல் குரூப் 2 படிக்கலாமான்னு கேட்டால் வேணான்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து என்னோட அட்வைஸ். இது நிறைய பேர் இந்த டவுட் ஆக்சுவலி இருக்குது. நான் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, போட்டு தான் நான் ரொம்ப முன்னாடி போட்டிருந்துருக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி போடுறேன். நன்றி.